ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இது உங்கள் அஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வாஷில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் மரச்சிக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அது கூட எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 20 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்காங்க. வெங்காயம் தக்காளி நிறைய வச்சு செய்யும் பொழுது தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு குழைவாக வதக்குங்க. அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள். என்னோட குழம்பு மிளகாய்த்தூளில் தனியாத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் மிக்ஸ் ஆகிடுச்சு. மீனுக்கு தகுந்தா போல் புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா ஆடை மாதிரி எண்ணெய் ஃபார்ம் ஆகி மேலே வரும். அந்த டைமில் ஒவ்வொரு மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் குழம்பு இப்படி தான் இருக்குது. சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிடும்பொழுது சொல்லவா வேணும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.